என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம பட்டாணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். இன்றைக்கி நான் இந்த காஞ்ச பட்டாணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சிருந்தா நீங்கள் அதையும் எடுத்துக்கோங்க. பட் ஃப்ரெஷ் பட்டாணி எடுக்கும்போது அது ரொம்ப பச்சை பசேர்னு இருக்கிறதுக்காக கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க. கலர் போட்டிருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதை நான் 5 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். 5 மணி நேரம் ஊற வச்சு ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், பட்டாணி ரொம்பவே நல்லா வெந்திருக்கு. ரொம்ப மசியக்கூடாது, இப்படி அமுத்துனா உடையணும், அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை ஊற்றிடாதீங்க, அதை நம்ம கிரேவி பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் 2 பெரிய வெங்காயத்தை விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், அது இல்லை நீங்கள் நார்மல் மிளகாய் தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 தக்காளியை விழுது அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதுலேருந்து ஒரு கொதி வரட்டும். அப்போ தான் வெங்காய தக்காளியோட பச்சை வாசனைலாம் போகும். அது வரைக்கும் இருக்கட்டும். இந்த விழுது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தக்காளியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போது இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணியை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தக்காளி வெங்காயமும் இந்த மாதிரி விழுதாக அரைச்சி சேர்க்குறனால தான் நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக கிடைக்குது. இல்லைனா ரொம்ப தண்ணியாக இருக்கும். நம்ம பட்டாணியை உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அந்த தண்ணியிலையும் உப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க. அப்படி இல்லைனா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம ஒரு லிட் வச்சு மூடிடலாம். 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கிரேவி நல்லா திக்காகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. இப்போ மேலே ஃபைனலாக கொத்தமல்லி தூவிடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டாணி கிரேவி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.